Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா English shorthand chapter 6 Phaseography. Phaseography is the writing of two or more words together without lifting the pen, resulting outline being called a phaseogram. அதாவது என்னன்னா 2 or 3 outline கை எடுக்காம ஜாயின் பண்ணி எழுதுனா அதான் phaseography. ஓகேங்களா? Phaseography வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா இது வவல் வைக்க தேவையில்ல. ஸோ ஸ்பீடாக எழுதலாம். இப்போ ஃப்ரேஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரேஸ்னா என்னன்னா இங்கிலீஷில் வந்து இப்போது இட் வில் பி, வி ஷால் பி, யூ மே பி அப்படி ஃப்ரேஸாக வருது பாருங்கள், அதான் ஃப்ரேஸ். இங்கிலீஷ் லெட்டரில் இங்கிலீஷ் வேர்டில் வந்தால் அது ஃப்ரேஸ். இப்போது இட் வில் பி, யூ மே பி, it was. இப்படி இங்கிலீஷ் வேர்டில் வந்து அது ஃப்ரேஸ். ஃபேசியோகிராஃப்னா இதுவே ஷார்ட் ஹேண்டில் எழுதுனா இந்த இட் வில் பி ஷார்ட் ஹேண்டில் எழுதுனா அதுதான் ஃபேசியோகிராம். இப்போ எப்படி எழுதணும் பாருங்கள், இட் வில் பி, யூ மே பி, இட் வாஸ். இந்த ஆர்ட்டுக்கு பேர் ஃபேசியோகிராஃபி. இப்போ ஃபேசியோகிராஃபி எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆன் தி லைனா, அபோவ் தி லைனா, த்ரூ தி லைன் எழுதணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ உள்ள யூ கேன் பி, யூ கேன் பி. இப்போ யூ தனியாக வந்தால் எப்படி எழுதுவோம்? ஆன் தி லைன் எழுதுவோம். கேன் தனியாக வந்தால் அபோவ் தி லைன் எழுதுவோம். பி தனியாக வந்தால் ஆன் தி லைன் எழுதுவோம். இப்போ இந்த காம்பினேஷனில் ஃபேசியோகிராஃபி மாதிரி வந்தால் எப்படி எழுதுவோம்னா, இதில் வர அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் எந்த பொசிஷனில் எழுதுகிறோமோ அதே பொசிஷனில் என்டையர் ஃப்ரேஸஸையும் நம்ம எழுதி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடணும். இப்போ எப்படி எழுதுவோம்னா, இப்போ யூ கேன் பினா யூ ஆன் தி லைனில் எழுதுவோமா, யூ கேன் பி, யூ கேன் பி. என்டையர் ஃப்ரேஸும் அப்படி எதில் எந்த பொசிஷனில் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் இருக்கோ, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் வந்து யூ. ஸோ அதோடைய பொசிஷன் என்னது? ஆன் தி லைன். ஸோ அதில் எழுதி அப்படியே ஆரம்பித்து முடிச்சிடணும். இப்போ வாட் கேன் பி, வாட் வந்து அபோவ் தி லைனில் எழுதுவோம். ஸோ அபோவ் தி லைனில் எழுதிட்டு வாட் கேன் பி. இப்போ வாட் மே பி, வாட் அபோவ் தி லைன் எழுதுவோம், வாட் மே பி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மச்சு, மச்சு எப்படி எழுதுவோம்? அபோவ் தி லைனில் எழுதுவோம். மச்சு, விச்சு, ஈச். இப்போ இது கூட வித்து, வித்துன்ற ஒரு வேர்டு எடுத்துப்போம். இப்போ வித்து மச்சுனா வித் மச், வித் விச், வித் ஈச் ஆன் தி லைன். வித் ஈச் த்ரூ தி லைன். இந்த பொசிஷன் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, இது எல்லாமே வித்து வந்து அபோவ் தி லைனில் எழுதுவோம். இந்த மாதிரி வந்தால் இந்த பொசிஷன் நம்மளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐக்கு அப்புறம் கே, கே, எம், எல் சைன் வந்தால் ஐயுடைய அந்த இன்னொரு டேஷ் வந்து நம்ம ஒமிட் பண்ணிடணும். ஐ கேன் பி அப்ரிவேட்டட். அதாவது ஐ வந்து இப்படி எழுதுவோமா, இந்த டேஷை வந்து நம்ம எடுத்துடணும். இப்போ எப்படி எழுதணும்னா, இப்போ ஐ கோ, ஐ கோனா ஐ கோ. ஐ கேன், ஐ கேன்னா ஐ கேன். இப்போ இப்படி எழுதக்கூடாது, இந்த கோடை மட்டும் எடுத்துடணும். இப்படி தான் எழுதணும். ஐ கேன். I am, I am, I will, I will. இப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு அப்புறம் அவு வந்தால், எண்ணுக்கு அப்புறம் அவு சவுண்ட் வந்தால் இப்போ அவு வந்து எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம். ஓகேங்களா? இந்த டேஷ் வந்து ஒமிட் பண்ணிடணும். இப்போ நவ், நவ்னா என் இப்படி எழுதணும்.
இப்படி போட்டு இப்படி எழுதக்கூடாது, அதாவது இப்படி போட்டு எக்ஸ்ட்ரா இப்படி போடக்கூடாது. நவ் இப்போ வந்து அல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். புக்கில் இந்த சாப்டரில் வந்து கிராமர் லாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ தோ, தெம், ஹீ, வாட், வென் அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்து இப்போ நான் சொல்கிறத பாருங்கள். இப்போ ஹீ எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். ஹீ வந்து எப்படி எழுதும் நார்மலாக இப்படி எழுதுவோம். இது ஹீ. இன்னொரு ஹீ இருக்குது, அது வந்து டிக் ஹீ. இப்படி ஒரு டேஷ் சின்னதாக போட்டால் அதான் ஹீ. இது பேர் டிக் ஹீ, இது வந்து நார்மல் ஹீ. இப்போ இந்த ஹீ எங்கே யூஸ் பண்ணணும், டிக் ஹீ எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஹீ என்று தனியாக வந்தால், அதாவது ஸ்டார்டிங்கில் வந்தால் டவுன்வர்ட் யூஸ் பண்ணும். டிக் ஹீ வந்து மிடில்லையும் எண்டிங்லேயும் வந்தால் டிக் ஹீ யூஸ் பண்ணும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஹீ கேன் ஸ்டார்டிங்கில் தனியாக வந்து இருக்கு, ஸோ டவுன்வர்ட் யூஸ் பண்ணும். ஹீ கேன். இப்போ தோ ஹீ இது பாருங்க எண்டிங்கில் வந்து முடியறதுல வந்துக்குது, ஸோ எப்படி ஆகுதுன்னா தோ ஹீ. ஹீ மே பி இது வந்து ஹீ வந்து ஸ்டார்டிங்கில் வந்துருக்கு, அதாவது ஸ்டார்டிங்கில் வந்தால் டவுன்வர்ட் யூஸ் பண்ணும், நடுவுலையும் எண்டிங்லேயும் வந்தால் டிக்கி யூஸ் பண்ணும். ஓ ஹீ மே பி ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு, ஸோ ஹீ மே பி. though he was though he was though he was though he was though he may be maybe though he may be though he may be. ஓகேங்களா, இப்படி எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து வேர் வந்து ரெண்டு விதமாக எழுதலாம். நமக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி எழுதலாம். வந்து வேர் எப்படி எழுதுவோம், இப்படி எழுதலாம், இப்படியும் எழுதலாம். நமக்கு எப்படி எழுத வருதோ அந்த மாதிரி எழுதலாம். இப்போ யூ வேர்னா இப்படி எழுதுவோம், யூ வேர். they were we were நமக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து டிக் தி பார்க்கலாம். டிக் தினா ஏதாவது ஒரு வேர்டுக்குள்ள சின்னதாக ஒரு டிக் மாதிரி போட்டால் அதான் தி. இப்போ ஆஃப் தினா ஆஃப் எப்படி போடுவோம், ஆஃப் போடுவோம். இப்போ சின்னதாக எப்படி ஒரு டிக், இதுதான் ஆஃப் தி. இப்போ டூ தினா டூ எப்படி போடுவோம், டூ இப்படி ஒரு டிக் போட்டால் டூ தி. இன் தி. ஃபார் தி. which the சின்னதாக ஒரு டிக் போடணும். which the at the இப்போ on the but the on the னா ஆன் எப்படி போடுவோம், இப்படி போடுவோம். பட்டுனா இங்கே போடுவோம். அப்படின்னா இப்போ ஆந்தி வந்துன்னா கொஞ்சம் ஆணை இப்படி சாட்சி போடணும், பட்டுன்னு வந்தால் இப்படி சாட்சி போடணும். ஏன் இப்படி போடக்கூடாதுன்னா இது ஐன்னு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி போடுறோம். ஆந்தின்னு வந்தால் கொஞ்சம் சாட்சி இப்படி போடணும், பத்தினா இப்படி போடணும். ஓகே, இந்த சாப்டரில் வர எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் 5 லைன்ஸ் எழுதி பாருங்கள். அப்புறம் ஃப்ரேசஸ் கொஞ்சம் நிறையா கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் 5 லைன்ஸ் எழுதி பாருங்கள். தேங்க்யூ.